2024ஆம் ஆண்டு விடைபெறும் நிலையில் இந்த ஆண்டின் கடைசி சூரியோதயம் சென்னை, மும்பை, கொல்கத்தா, கோவா, கொச்சி உள்ளிட்ட நகரங்களில் முழு நிலவு போல் சூரியன் மேலெழுந்த காட்சி. தமிழகத்தில் தலைநகர் சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரிப்பு. வரும் நாட்களிலும் பனிப்பொழிவு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் பனிப்பொழிவின் தாக்கத்தால் வீடுகளில் ஏசி பயன்பாடு குறைந்தது. தினசரி மின் தேவை 16,000 மெகாவாட்டாக இருந்த நிலையில் தற்போது 10,000 மெகாவாட்டாக குறைந்தது. தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்வதற்கான சர்வதேச டெண்டர் ரத்து. அதானி நிறுவனம் குறைவான தொகையை குறிப்பிட்ட போதும் அது மின்வாரிய பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருப்பதால் ரத்து என தகவல். இந்தியாவின் மிகவும் பணக்கார முதல்வர் பட்டியலில் 931 கோடி சொத்து மதிப்புடன் முதலிடம் பிடித்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. 15 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு கடைசி இடம். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி இடைப்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருவள்ளுவர் சிலைக்கும் பூக்களை தூவி மரியாதை. கன்னியாகுமரியில் நேற்று திறக்கப்பட்ட கண்ணாடி இடைப்பாலத்தை பார்வையிட குவிந்த சுற்றுலா பயணிகள். பூம்புகார் படகு தளத்தில் படகு சேவை நிறுத்தப்பட்டதால் ஏமாற்றம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி தளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது PSLV C-60 ராக்கெட். Lift off normal. That's a marvelous lift-off of PSLV. ராக்கெட்டில் கொண்டு செல்லப்பட்ட 2 விண்கலன்களும் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். இரண்டு விண்கலங்களையும் ஒன்றாக சேர்க்கும் டாக்கிங் பரிசோதனை வரும் ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். இஸ்ரோவின் சாதனைகளில் புதிய மைல்கல் என பெருமிதம். இந்திய ஆய்வு மையத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் நிறுவ இஸ்ரோ திட்டம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி கோட்டூர்புரம் போலீசார் மனு. இன்று அல்லது நாளை வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு விஜய் கண்டனம். கருத்துரிமை, பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்த கட்சி தோழர்களை கைது செய்வது தான் ஜனநாயகமா என கேள்வி. கமலாலயத்தின் ஒரு பிரிவாக இயங்கும் ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் ஜோசப் விஜய் என உள்ளது. பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத விஜய்க்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை என திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி விமர்சனம். சென்னை பரங்கிமலையில் கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் இளைஞர் சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து பரபரப்பு தீர்ப்பு. மாணவியை பின்தொடர்ந்து தொல்லை அளித்த பிரிவின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 15,000 அபராதம் விதிப்பு. சென்னையில் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் ஆட்டோவில் குழந்தை பிறந்ததாக குற்றச்சாட்டு. பிரசவத்துக்காக மருத்துவமனைக்கு வந்த கர்ப்பிணியை திருப்பி அனுப்பியதால் ஆட்டோவிலேயே குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார்.
சென்னை மாதவரம் பகுதியில் 16 கிலோ மெத்தமெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். பிடிப்பட்ட இருவரிடமும் தனிப்படை போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை. பொள்ளாச்சியில் ஆன்லைன் செயலி மூலம் மோசடி செய்ததாக 8 பேர் கைது. முதலீட்டு ஆசை காட்டும் மோசடி கும்பலிடம் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என காவல்துறை அறிவுரை. கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் வாக்குவாதம். காங்கிரஸை சேர்ந்த மேயர் சரவணன் திடீரென மயங்கியதால் அதிர்ச்சி. திமுக மாமன்ற உறுப்பினரும் சுகாதார குழு தலைவருமான குட்டி தட்சிணாமூர்த்தி மேயரை தாக்கியதாக புகார். கும்பகோணம் மேயர் சரவணன் இரவில் திடீரென அரசு மருத்துவமனையில் அனுமதி. மேயர் தான் தன்னை தாக்கினார் என கூறி திமுக கவுன்சிலர் குட்டி தட்சிணாமூர்த்தியும் மருத்துவமனையில் சேர்ந்ததால் சர்ச்சை. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையை ஒட்டிய காமராஜர் சாலை இன்று இரவு 8 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை மூடப்படுகிறது. இரவு 10 மணி முதல் அனைத்து மேம்பாலங்களும் மூடப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. சுமார் 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. ஆங்கில புத்தாண்டையொட்டி காரைக்கால் கடற்கரையில் மது மற்றும் பட்டாசுகளுக்கு தடை. போலீசார் லத்தியுடன் ரோந்து வருமாறு காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி உத்தரவு. ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல் 10 உற்சவத்துடன் இன்று தொடக்கம். ரத்தின பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் காட்சியளித்த நம்பெருமாளை ரங்கா ரங்கா என கோஷமிட்டு வழிபட்ட பக்தர்கள். பாலியல் வன்கொடுமை வழக்கில் மன்ஹாட்டன் நீதிமன்றம் டிரம்புக்கு 42 கோடி ரூபாய் அபராதம் விதித்த விவகாரம். மன்ஹாட்டன் நீதிமன்றம் உத்தரவை உறுதி செய்து நியூயார்க் பெடரல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. எத்தியோப்பியாவில் ஆற்றுக்குள் லாரி கவிழ்ந்த விபத்தில் 71 பேர் உயிரிழப்பு. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றபோது சோகம். சீனாவின் பட்டாசு நகரமான லியூ யாங்கில் புத்தாண்டை வரவேற்று கண்கவர் வான வேடிக்கை.